கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நேரங்களில நாம ஏதோ ஒரு காரியத்திற்காக கடவுளை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது அவர் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உதாரணத்திற்கு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறோம், அதை குறித்து நாம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கிறோம் என்று சொன்னா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதில், அதாவது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கான பதில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கணும். ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்து அதை நான் சொல்லும் பொழுதே எல்லாருமே கேட்கிறவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்கிறது உண்டு இல்லையா? நானும் அது போல அநேக நேரங்கள்ல எதிர்பார்த்திருக்கிறேன். ஆனா கடவுள் கர்த்தர் எப்பொழுதுமே இதே போல பிரம்மாண்டமாக பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரா என்று கேட்டால் அநேக நேரங்கள்ல கிடையாது. அநேக நேரங்கள்ல கர்த்தர் மிகவும் எளிமையாக, மிகவும் மௌனமாக, நம்முடைய காதுகள் மாத்திரம் கேட்கக்கூடிய நிலைமையில அநேக பதில்களை கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. அது என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் பேச போகிற காரியங்கள் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18 மற்றும் 19 அதிகாரங்களிலே இருக்கிறது. சரியா? நான் அதனுடைய பின்னணியை மாத்திரம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் என்னுடைய தியானத்திற்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். சரியா? 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னா, கர்மேல் பர்வதத்துல பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 150 பேருக்கு முன்பாக கர்த்தர் தான் தெய்வம் என்பதை இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்கிறாரு இல்லையா? பல மணி நேரங்கள் பிரயாசப்பட்டும் கூட பாகால் பதில் கொடுக்கவில்லை. ஆனா எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அக்கினியின் பேரிலே, அக்கினியின் மயமாக அவர் எலியாவுக்கு பதில் அளிக்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். சரியா? அப்படி பதிலளித்த தேவனுடைய அந்த அதிசயத்தை பார்த்த இந்த எலியா எப்பொழுதுமே கர்த்தர் இப்படி பிரம்மாண்டமாக பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை எண்ணி இருக்க முடியும் இல்லையா? எலியா செய்த அநேக அற்புதங்களிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவர் மிகவும் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வண்ணத்திலே, மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையிலே அவர் எலியாவுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆனா எலியா ஒரு முறை விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த பதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நாம் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19 அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது, சரியா, எலியா என்ன செய்கிறார்? ஏசபேலுக்கு பயந்து அவர் தன்னுடைய உயிரை காத்துக் கொள்ளும்படியாக ஓடுகிறார். அப்படி ஓடும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் ஒரு வனாந்திரத்திலே போகிறார். போய் அங்கே ஒரு சூறை செடியினுடைய கீழே அவர் உட்கார்ந்து, 4வது வசனத்திலே இது போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அது என்ன? போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறதை நம்மால் இங்கே வாசிக்க முடியும். அப்போ நடந்த இந்த எல்லா காரியங்களையும் பார்த்த பொழுது, சரியா, எலியாவினுடைய எண்ணத்திலே தோன்றக்கூடிய காரியம் என்ன? நான் இப்பொழுது வரைக்கும் உமக்காக செய்தது எல்லாம் போதும், நீ சொன்ன எல்லா காரியங்களிலேயும் நான் உமக்கு உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறேன், நான் மிகவும் நேர்த்தியாக நீர் சொன்ன எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறேன், நீர் எனக்கு எல்லா வகையிலேயும் பதிலளித்தீர், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமை அது அல்ல. எல்லாரும் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்த்து மெச்சிக்கொள்வார்கள், ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமை அது அல்ல. நான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற வண்ணத்திலே நான் காணப்பட்டேன். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்டவனாக நான் காணப்படவில்லை. ஒரு மனிதனுக்கு பயந்து ஓடக்கூடியவனாக இப்பொழுது என்னுடைய நிலைமை இருக்கிறது என்று சொல்லி இங்கே எலியா என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியதை நம்மால் இங்கே வாசிக்க முடிகிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதனை அனுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அந்த பிரயாணம் வெகு தூரம் ஆகியாலே நீ போஜனம் பண்ணிவிட்டு நீ போ என்று சொல்லி இங்கே அவரை அனுப்பி வைக்கிறார். அப்போ 40 நாட்கள் இரவும் பகலும் எலியா என்ன செய்கிறார்? தேவனுடைய பர்வதம் மட்டும் அவன் நடந்து போகிறான். ஓரேப் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அந்த பர்வதம் மட்டும் அவர் நடந்து போகிறார். அங்கே ஒரு கெபியிலே இப்பொழுது எலியா காணப்படுகிறார். சரியா? அங்கே கர்த்தருடைய சத்தம் இங்கே எலியாவுக்கு கேட்கப்படுகிறது. முதலாவது முறை கர்த்தர்
எலியாவை பார்த்து அவர் கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி. சரியா? இங்கே எலியாவுக்கும் கர்த்தருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணையை குறித்து நான் பேச போகிறதில்லை. ஆனால் அது எப்படியாக நடந்தது என்பதை குறித்து மட்டும்தான் நான் இன்றைக்கு தியானிக்க விரும்புகிறேன். 9வது வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி. 10வது வசனத்திலே எலியா சொல்லுகிறார், என்ன, நான் உமக்காக பக்தி வைராக்கியமாக நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன். என்னுடைய பிராணனை அவர்கள் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி. அப்போ 11வது வசனத்துல கர்த்தர் என்ன செய்கிறார், நீ வெளியே வந்து அந்த பர்வதத்தின் மேல் நில் என்று சொல்லி 3 காரியங்களை எலியாவுக்கு முன்பாக கடந்து போகும்படியாக அவர் செய்கிறார். சரியா? கர்த்தர் கடந்து போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக 3 காரியங்கள் நடைபெறுகிறது. முதலாவதாக பலத்த பெருங்காற்று அங்கே நிகழ்கிறது. ஆனால் பலத்த பெருங்காற்று நிகழும் பொழுது கர்த்தர் அங்கே இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த காற்றுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. ஆனால் அந்த பூமி அதிர்ச்சியிலேயும் கர்த்தர் இருக்கவில்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 12வது வசனத்திலே பூமி அதிர்ச்சிக்கு பின்பாக அக்கினி உண்டாயிற்று. சரியா? அதற்கு முன் அதிகாரத்துல தான் அக்கினியின் மூலமாக கர்த்தர் பதிலளிக்கிறார். ஆனால் இப்பொழுது அக்கினியும் உண்டாயிற்று. ஆனால் அக்கினியிலேயும் கர்த்தர் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த 3 பிரம்மாண்டமான காரியங்களும் நடைபெற்ற பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது உண்டான பொழுதுதான் எலியா என்ன செய்கிறார், தன்னுடைய சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து அந்த வாசலிலே நிற்கிறார். நிற்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் மறுபடியும் உண்டாகிறது, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி. அதற்கு பிறகு கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், அவனை வெளியே இடங்களில் அனுப்புகிறார். நான் இதிலிருந்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் விண்ணப்பிக்கிற அநேக விண்ணப்பங்களுக்கு அநேக நேரங்களிலே கர்த்தரிடத்திலிருந்து நாம் கேட்கக்கூடிய பதில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் மெல்லிய சத்தத்தின் பேரிலே பேசக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போ இந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக கர்த்தருக்கும் எலியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணையிலே ஒரு இன்டிமசி இருக்கிறது, ஒரு நெருக்கமானது காணப்படுகிறது. சரியா? ஒரு நெருக்கமானது காணப்படுகிறது. அதற்கு முன்பதாக கர்த்தர் அக்னியினாலே கர்த்தர் எலியாவுக்கு பதில் அளிக்கும் பொழுது அநேக மக்கள் சரியா அங்கே சூழ்ந்திருந்தார்கள். எல்லாருமே கர்த்தருடைய இந்த அதிசயமான செயலை பார்த்தார்கள். கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டிருப்பார்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே மெல்லிய சத்தத்தின் பேரிலே கர்த்தர் எலியாவோடு பேசும் பொழுது இங்கே 2 பேர் தான், ஒன்று கர்த்தர், இன்னொன்று எலியா. இவர்கள் இருவருக்கும் மட்டும் நடுவாக நெருக்கமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையாக இது இருக்கிறது. கர்த்தர் பேசக்கூடிய அந்த சத்தம், his whisper, இல்லையா, கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தமானது எலியாவுக்கு மட்டும் கேட்கக்கூடிய வண்ணமாக அது இருந்தது. இப்பொழுது எலியாவும் கர்த்தரும் நெருக்கமாக பேசிக் கொள்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய இந்த மெல்லிய சத்தத்தை உணர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் பிரம்மாண்டங்களை மாத்திரம் நோக்கி போகிறோம். ஆனால் கர்த்தர் மெல்லிய சத்தத்தின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேசி சொன்ன வார்த்தைகள் தான் இங்கே எலியாவுக்கு அதற்கு பிறகு நீ போய் இவர்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். அதற்கு பிறகு எலிசாவை எலியாவுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். இப்படி எல்லாம் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தின் பேரிலே அவர் எலியாவோடு பேசின காரியங்களாக இது இருக்கிறது. அப்போ எலியாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை எலியா கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தின் பேரிலே அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறோம் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலேயும் கர்த்தர் பிரம்மாண்டமாக அதிசயமாக அவர் சில காரியங்களை செய்வார். நான் அவருக்கென்று சாட்சியாக இதை எல்லாவற்றையும் சொல்லுவேன், பார்க்கிறவர்கள் இதை ஆச்சரியமாக பார்ப்பார்கள், அவர்கள் பிரமித்து போவார்கள் என்று சொல்லலாம் எண்ணிக்கொள்ளாதபடிக்கு சில நேரங்களிலே நமக்கும் கர்த்தருக்கும் நடுவாக நெருக்கமான சம்பாஷணைகள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் பேரிலே கர்த்தருக்கு இருக்கக்கூடிய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கும் அது உபயோகம் உள்ள ஒரு விஷயமாக காணப்படும் என்பதை இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். சரியா? வரக்கூடிய நாட்களிலே நாம் கர்த்தரை நோக்கி வைக்கக்கூடிய விண்ணப்பங்களிலே கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நாம் உணர்ந்து
நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.